என்கே சூப்பர் சென்டர் கோண்டாவில் 15% விலை கழிவு. இந்த 15% வாழ்க்கையில் இன்றைய நாள் பெரிய ஒரு கடை வாரதே இல்லை. நல்ல ஒரு சூப்பர் சென்டர் கனடாவில் இருக்கக்கூடிய ராதா அண்ணன் சந்தோஷப்படுவாரு. இதுக்கு வந்து ஆசையா பாருங்க. வடிவான மூங்களை பார்த்தா எல்லாமே எங்களுக்கு ஒரு ஈழத்துல ஒரு பிரம்மாண்டமான சரவணாஸ் மாதிரி ஒரு ஒரு மாதிரி என்கே சூப்பர் சென்டர் கோண்டாவில் கனடாவில் இருக்கக்கூடிய ராதா அண்ணன் ஈழத்தில் ஒரு பிரம்மாண்டமான தொழில் முயற்சி நடத்துவாங்க. யார் நிறைய பேருக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி இந்த பக்கம் போனால் கோண்டாவில் சந்தி, அதிலும் குறிப்பாக வந்து இந்த ஐயப்பன் கோயில் எல்லாருக்குமே தெரியும். இதால் போனால் இருபால அது ரெண்டும் சேரக்கூடிய இந்த ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்திலேயே வந்து இந்த கடை இருக்கின்றதான் முக்கியமான விஷயம். கன பேர் இங்கே ஊரில் இருந்து வெளியில் போயிருக்கணும். வெளியில் போய்க்கல வந்து ஊரில் இப்படியான விஷயங்களை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்க சம்பந்தமாக நிறைய பேர் யோசிக்கிறோம். இப்படி யோசிக்கக்கூடியதில் இந்த ராதா அண்ணன் பங்கு மிக முக்கியமானது. இன்றைய திறப்பு விழாவில் என்ன நடக்குது அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கு, சிறப்பான அதிரடியான விலை கழிவுகள் இருக்கு, என்னென்ன இந்த கடை இன்றைய திறப்பு நாள் நடக்குது அப்படின்றதையும் வந்து இந்த கடைக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்றதையும் இந்த காணொலியில் நான் பதிவு செய்கிறேன். இது கோண்டாவில் சந்தி, அதில் பக்கத்துலேயே ஐயப்பன் கோயில், அதுக்கு பக்கத்திலேயே பிரம்மாண்டமான ஒரு வளாகமாக இது உருவெடுத்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். ஏராளமான விடயம். என்கே சூப்பர் சென்டர் பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது. இருபால இதில் அதனுடைய தொடர்பு விளக்கம் எல்லாமே இருக்குது. மங்களகரமாக இன்றைய நாளில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்குது. வாசலில் நீங்கள் வரைக்குள்ளே வந்து பிள்ளையாரப்பா உங்களை வரவேற்றார். நல்ல வடிவான ஒரு பிள்ளையாரப்பா இதில் வச்சு பூசையெல்லாம் நடந்து இந்த நாளில் இந்த திறப்புலா கண்டிருக்குது. உள்ளுக்கு என்னென்ன இருக்குது, என்ன செய்யணும் அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த என்கே பல்பொருள் அங்காடியில் வந்து அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், ஆடைகள், அணிகலன்கள்னு சொல்லி எல்லாமே ஒரே கூரையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே கிடைக்கப்படுது. ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய விலையையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த மே மாதம் முடிகிற வரைக்கும் 15% விலைக்கழிவு உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. சமய சம்பிரதாயங்களுடைய அடிப்படையில் இந்த படம் வச்சு எடுக்கிற ஒரு நடைமுறைக்கு தானே அதெல்லாம் வச்சு எடுத்துக்கொண்டு வந்து பக்கத்தில் வந்து ஐயப்பன் கோவில் இருக்குது. அந்த கோவிலையும் ஒரு பூசை வழிபாடெல்லாம் செய்து மங்கள வாத்திய இசையோட இந்த நாளை வந்து அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகள் வரும். காணொலி தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து இப்போது அந்த ஆராய்ச்சிகளுக்கு வரவேற்கப்படுகிற ஒரு நிகழ்வை மங்களகரமாக மங்கள விளக்கேற்றலோடு ஆரம்பிப்பதுதான் பாரம்பரியம். அந்த அடிப்படையிலே உரிமையாளருடைய பெற்றோர் மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்த பிறகு நாடாவட்டி இந்த புதிய வர்த்தக ஸ்தாபனத்தை திறந்து வைக்கிறார்கள். சர்வீஸ் ஐஎன்சியினுடைய என்கே சூப்பர் சென்டர் இருபாலை வீதி கோண்டாவிலே அமைந்திருக்கிறது. இந்த வேளையிலே நாங்கள் நாடாவட்டி திறந்து வைப்பதற்காக திரு மகாராஜா ஆயுளியன் தம்பதிகளை அன்போடு அழைக்கிறோம். இப்போது சம்பிரதாய பூர்வமாக உங்களுடைய நாடாவட்டி பிரம்மாண்டமான எல்லா விதமான பொருட்களும் இருக்கக்கூடியதாக இந்த கடை உருவாக்கப்பட்டிருக்குது. பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்லி என்னென்ன இருக்குன்றதை விரிவாக விளக்கமாக எல்லாத்தையும் போய் ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்துடலாம்.
NK சூப்பர் சென்டர் உள்ளதான் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதம் நீங்கள் யார் வந்தாலும் அவர் என்ன இவர் என்ன எவர் வந்தாலும் எல்லாருக்குமே 15% விலை கழிவு இந்த மாதம் முடியும் வரையும் எல்லாருக்குமே இருக்குது. கனடாவிலேருந்து ராதா அண்ணன் பார்த்து தெரிவு செஞ்ச அத்தனை விதமான பொருட்களும் 2 மாடியில் இங்கே இருக்குன்றது நீங்கள் வந்து பார்த்தா தான் இதன் ஆரம்ப விளங்கு. யாருக்கு என்ன உங்களுடைய ஆள் வாங்கி விட போறீங்களா? இது வந்து எங்கள் ஆளுக்கு இல்லை, எங்களுக்கு ஒரு ஆளாகவே வச்சிருக்காங்க. வேண்டி கொடுக்க தவிர நாங்கள் இன்னொரு ஆளாக வச்சிருக்கலாம். அப்படி பாருங்க, அப்படி இருக்கு. அவரை விட பெருசா இருக்கு. மேல பாக்குற மழை பெய்யுதாக்க வேண்டி அம்மா கணக்கு பொருள் எல்லாம் தேடிக்கொண்டு நிற்கிறா. வணக்கம். என்ன சொல்லுது புது கடை? என்ன சொல்றது, நல்ல மாதிரி இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு சாமானும் வாங்கணும்னா ஒவ்வொரு கடைக்கு போகணும். இது வந்து ஒரே கடைக்கு வந்தாலே எங்களுக்கு எல்லாமே வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட உங்களுக்கு பக்கத்துலேயே பக்கத்திலையும் இருக்குது. அதை விட என்ன சொல்றது, ஒரே கடையில் வந்து எங்களுக்கு எதுவும் கிஃப்ட் வாங்கணுமோ அல்லது உறுப்பு வாங்கணுமோ ஃபேன்சி ஐட்டம் வாங்கணுமோ அல்லது இப்போ பெண்களுக்கு கிச்சன் ஐட்டம் வாங்கணுமோ எல்லாமே எங்களுக்கு ஒரே இடத்துல வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இன்னொரு ஆள் இந்த ஆதரவையும் தேட தேவையில்லை, நாங்களே பக்கத்தில் இருக்கிறதால நாங்களே வந்து வாங்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. விற்கிற இந்த வேலையாட்களும் வந்து சலிக்காம எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டினோம். இதே மாதிரி இன்னும் நிறைய சாமானை போட்டு அவையெல்லாம் வேற கஸ்டமரோட இதே மாதிரி இருக்கணும். நீங்க பார்த்த சாமான் தரம் விலை எல்லாம் எப்படி இருக்கமா? நல்ல பிரச்சனை இல்லை, எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. பொருள்கள் இந்த கம்பெனியும் எல்லாம் நல்ல கம்பெனியும் தான். அப்போ நம்பி வரலாம், நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. சரி அம்மா, பாருங்க நீங்க. இந்த பக்கம் இந்த பெண்களுக்கான எல்லா விதமான பொருட்களுமே இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீப்பு, சோப்பு, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கைப்பையிலிருந்து எல்லா பொருளும் வந்து நீங்கள் அதை இதுன்னு சொல்லி அலைஞ்சு தேவையில்லை. எங்களுடைய ஊர் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய முயற்சி. அப்படி இதில் வந்து நாங்கள் அதுக்கு பல தேசிய கம்பெனிகளுடைய கடைக்கு போகிறத விட இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் கொள்ளணும் செய்தால் இன்னுமே நல்லா இருக்க வேண்டாம். இப்படி நிறைய பேர் முதலிட்டு இந்த மண்ணில் வந்து தொழில்துறைகளை உருவாக்குவதற்கான தங்களுடைய பங்களிப்பை செய்வோம். ஐயரம்மா இருந்த கூட அந்த இடத்துல வந்து ஐயா வருகிற ஐயா அந்த கோயில் பக்கத்தில் இருக்கு. சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கு இந்த கடை? மிக சிறப்பாக இருக்குது. இப்படி ஒரு கிராமம்ண்டா இப்போ கொக்குவில், கொண்டாவில், இணைவில்ண்டா அந்த ஒவ்வொரு இடங்களிலும் இப்படி ஒரு பெரிய ஸ்டோர் வாரது, பெரிய ஒரு கடை வாரது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் அந்த மக்களுக்கு. இப்போ நாங்கள் கொண்டாவில் இருக்கிறபடினால ஒரு அவசரத்துக்கு நாங்கள் ஓடி வந்து இப்படி ஒரு ஸ்டோரில் எல்லா சாமானும் இருக்குது. இங்கே மல்டி ஷாப் என்ன வேணுமோ எங்களோட தேவை கருதி வாங்கி கொள்ளலாம். வீட்டில் நிற்கிற உடுப்போட கூட மக்களோடு வந்து அவசரத்துக்கு இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். இப்போ நாங்கள் தூர இடங்களுக்கு சென்று போய் வாங்குறேன்னா ஒரு அரை நாள் அதுக்கு ஒதுக்குவோம். அப்போ இங்கே பக்கத்தில் நாங்கள் கிடைக்கின்ற பொழுது எங்களோட ஒரு இல்ல விசேஷங்களுக்கு நாங்கள் முன்னுக்கு ஃபேமிலியாக வந்து எல்லோரும் பார்த்து வச்சு அந்த அதுக்கான பொருட்களை வாங்கலாம். கிஃப்ட் பொருள் முதல் கொண்டு ஒரு வீட்டு விசேஷங்களோ அல்லது ஒரு கோவில் விசேஷங்களோ அதுக்கான பொருட்களை எல்லாமே இங்கே சேகரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். சரி, ராதா அண்ணன் உங்களோட நீண்ட கால நண்பர். அவரே இந்த கடை போடணும் யோசனை உங்களுக்கு சொன்னவரா? அவர் வந்து ஐயப்பன் ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு நிறுவனம் வர வேண்டும். எங்களோட நிறுவனத்தின் மெயின் கிளை வந்து கனடாவில் இருக்கு. அதனுடைய ஒரு பிரான்ச் அது வந்து எங்களுக்கு ஐயப்பன் ஒரு குலதெய்வமாக இருக்கிறார், குருவின் குருவாக இருக்கிறார். நாங்கள் இறைவனோட பக்தி இந்த ஈடுபாட்டோடு இருக்கிறோம். அதனால இந்த ஐயப்பன் ஆலயத்துக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைந்தால் மிக சிறப்பென்று அப்பா சொல்லி கொண்டிருந்தவர். அதை நிறைவேற்றிட்டேன். 2 வருஷ காலமாக இந்த கடையை அலங்கரிக்கிறதான் முயற்சியாக இருந்தது. 2 வருஷம் இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், வந்து இதை திறந்து வைங்க, பிறகு பார்த்து செய்யலாம் ஒவ்வொன்றையும் என்று சொல்லுகின்ற பொழுது அது செய்வோம் நான் வருவேன். இப்போ வர முடியாத சூழ்நிலையில் தான் அவருடைய அப்பா, அம்மா, உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் வருகை தந்து இந்த விழாவை போக பிரம்மாண்டமாக இன்றைய தினம் இந்த பால் காய்ச்சி இந்த படம் வச்சு பூசை செய்கிறோம். மிக சிறப்பாக. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, இந்தியாவில் ஒரு கடை திறப்பு விழாண்டா பெரிய பிரம்மாண்டமாக மலை கச்சேரிகள், சண்டை மேளங்கள், பெரிய பெரிய விஐபிகள் எல்லாரையும் கூப்பிட்டு சிறப்பார்கள். அதுபோல் ஒரு ஃபீலிங் வருது எங்களுக்கு. என்னென்னா இப்படி ஒரு போத்தி சரவணாஸ் மாதிரி ஒரு இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் வரும்பொழுது எங்களுக்கு மிக சந்தோஷம். இனி நாங்கள் தூர ஒரு இடமும் ஓடி தெரிய தேவையில்லை. எல்லாருக்கும் எங்களை சார்ந்தவர்களும் எங்களுடைய கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் எல்லாம் இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பே இனிமேல் இருக்கு.
ஐயாண்ட ஆசையோட இந்த நாளில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் வெற்றிகரமாக போகணும் அப்படின்ற கண்டிப்பா. பிரார்த்தனை மட்டும்தான். ஐயா வந்து பூசை பண்ணதே அதுக்கு தான். பூசை பண்ணினது எங்களுடைய அடிக்கடி நாங்கள் பல ஆலயங்களை சென்று தரிசனம் செய்து இந்தியாவில் ஸ்தல யாத்திரைகள் எல்லாம் செய்து வருகின்றோம். அவர்களுடைய விருப்பம் குருமார்களுடைய பாதங்கள் எல்லாம் இங்கே பட வேணும், ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் பெற வேணும் என்றுதான் ஒவ்வொரு இடங்களிலும் எல்லோரையும் அழைக்க ஏன் ஆசி அவர்களுடைய ஆசி இருக்கணும், மக்கள் நல்லா இருக்க வேணும், இன்னும் அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும். நிறைய பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல் அவர்கள் அப்பா அம்மாவும் தேகபலம் துரோபலம் ஆத்மபலம் மனோபலம் கொடுக்க வேண்டும் என்று ஐயப்பனை வேண்டுவோம். தேகபலம் கொடு பகவானே, பாதபலம் கொடு பகவானே என்று அவர்களும் நீண்ட ஆயுளோடு இன்னும் இருக்க வேணும். அவருக்கும் இன்னும் நிறைய பணிகளை செய்ய வேண்டும். இன்னும் நிறைய கிளைகள் யாழ்ப்பாணத்திலேயோ வேறு வேறு கிராமங்கள்லேயோ வேறு இடங்களிலேயோ இலங்கையில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு வரும் என்று கூறி ஐயப்பனுடைய திருவருளும் அவர்களுடைய குலதெய்வம் கற்பக விநாயகரும் பரம்பொருளாக இருக்கின்ற சிவபெருமானும் நல்லூர் முருகப்பெருமானுடைய ஆசியும் எல்லோருக்கும் கிடைக்கப்பெற்று அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்த யூடியூப் வாயிலாக எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யூடியூப் சேனல் செய்கின்ற நிறுவனத்தார்கள் உரிமையாளர்களுக்கும் நான் ஆசியை கூறி இந்நேரத்தில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வெளியில் நாதஸ்வர கச்சேரி திறந்ததுலேருந்து நடந்து கொண்டு இருக்கு. சரி, உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இவ்வளோ பிரம்மாண்டம் இந்த கடையில் சொல்லி இவ்வளோ இருக்குன்னு சொல்லி அப்பா அம்மா எல்லாருமே இதில் இருக்கணும். அதே மாதிரி தான் எங்களோட மாதிரி நிறைய நண்பர்களையும் கூப்பிட்டு இருந்தவ இந்த படம் வச்சதெல்லாம் முதலே பார்த்துருப்பீங்க. உள்ளுக்கு இவ்வளோ விதமான வருஷங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க கீழே மட்டும்தான் இந்த கடையான்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். கீழே மட்டும் இல்லை, மேலே வந்து கடை இருக்குது. நான் கொண்டை காட்டுறேன். 2 மாடிகள். அந்த மாடியில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்கலாம். அப்பாவும் அம்மாவும் இருக்கணும். மகன் ஒரு கடையை யாழ்ப்பாணத்தில் அது கோண்டாவில் திறந்தார். என்ன மாதிரி சொல்லுங்கள். எங்களுக்கு மன நிறைவான சந்தோஷம், மன நிறைவாக இருக்கிறது, இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்க்கையில் இன்றைய நாள் மிகவும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி என்ன சந்தோஷம்? இப்படியான ஒரு ஸ்தாபனத்தை அதுவும் பல பொருட்களை நல்ல ஒரே இடத்துல வாங்கத்தக்கதாக இந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அது எனக்கு இந்த எங்களுடைய பிள்ளைகளும் இந்த ஸ்தாபனத்தில் வேலை செய்யத்தக்கதாக இருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போக மிக்க மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. சின்னலேருந்து இப்படி துணியாட்டம் தானே? ஓமம் ஆள் சின்னலேருந்தே இப்படித்தான் நல்ல கடிகாரம் ஆள். அங்கே கனடா போட்டார் தானே? ஊரில் ஒரு கடை வைக்கல கஷ்டம் தானே? நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்படி கடை வைக்க போகிறது கேட்க கடை இங்கே திறக்க போகிறேன்னு சொல்லிக்க நீங்கள் என்ன சொன்னீங்க? ஓம் நன்றி, நல்லது தர நல்லது என்று சொல்லி என்னால் ஒத்துழைப்பை கொடுத்தேன். என்ன மாதிரி மகன் என்ன சொல்கிறாரம்மா? மகன் எங்களை கண்டதே நல்ல நிறைவா சந்தோஷப்படுவார். அவர்கள் எப்படியான விஷயங்கள் அவருக்கு ஆர்வம் இருக்குது. கடை திறக்கணும், வியாபாரம் செய்யணும், அப்படி இப்படி. ஓ, ஏதாவது நல்லது இருக்கிற அக்கா அங்கே சின்ன பிள்ளை எல்லாத்தையும் நல்லாக்கி வைக்கணும். அப்பா அம்மா சிறப்பாக இருந்து சாகணும்னு அவருக்கு ஒரு ஆசை. சிறப்பாக வாழணும் மட்டும் சொல்லணும். வாழவோட நாங்கள் வாழப்படவே இருந்து உங்களோட கையால் திறந்து வச்சுக்கிறீங்க நம்ம மகன் கடையை. சந்தோஷம், அது மிக்க சந்தோஷம். நடக்கணுங்களா மகன் இப்படி செய்வாருன்னு யோசிச்சீங்களே? ஓ, அவர் எதுவும் அப்படித்தான் செய்வார். நல்லா தான் செய்வார். கோயிலில் திருவிழா செய்வார், திறமாக தான் செய்வார். பாருங்கள், கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேலேயும். இதில் வந்து அந்த நீங்கள் இப்போ அதிகமாக போய் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த உடனே வந்து கேக் கொண்டு போய் கொடுக்குறது, பிறந்த நாளை கொண்டாடுறது, அப்படி இப்படின்னு சொல்லி இலங்கை மற்றும் வட அமெரிக்கா முழுவதற்குமான சேவை செய்வதற்கான ஒரு விஷயமாக இவர்களை துவக்கியிருக்கிறோம். அதோட வந்து இலங்கையினுடைய உற்பத்தி பொருட்கள் உலகளாவிய பொதிகள் சேவை என்று சொல்லி அதில் தொடர்பு இலக்கம் அப்படியே இருக்குது. தேவைப்படக்கூடியாக நீங்கள் அப்படியே அடிச்சிங்கன்னு சொன்னால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலையும் போட்டு விடுறேன் அந்த விவரம் எல்லாத்தையும். அதன் மூலமாக நீங்கள் இந்த விஷயம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உள்ளுக்கு பூசை எல்லாம் நடந்து பால் காய்ச்சல். ஒரு ஆளை விட பெரிய கரடிக்குட்டி எல்லாம் நீங்கள் இங்கே வந்தால் வாங்கலாம். விலைகள் எல்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை. நான் பார்த்துறேன், வெளியை விட ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. அதை விட வேறு அளவுகள் எல்லாம் இருக்கணும். சின்ன குட்டியிலேருந்து வேணுமா, சின்ன கரடி குட்டி வேணுமா, பெரிய கரடி குட்டி வேணுமா, அதே மாதிரி தான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கான இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த பாருங்க வாகனங்கள். அதை விட இந்த இடத்துல பார்த்தா வந்து அலுமினியம் சார்ந்திடக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி கோயில் தேவைக்கான பொருட்கள், இந்த பித்தளை தீவத்திலேருந்து எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த கோண்டாவில் சந்திக்கு பக்கத்திலே இருவாளபுரா அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இங்கே இதில் பூரா வந்து கோயில் சம்மந்தப்பட்டக்கூடிய விஷயங்கள், பூசை, அதே மாதிரி தான் எங்களோட சாமி அறையில் வைக்க வேண்டிய தேவையான பொருட்கள் எல்லாமே
ஒரு கன இடத்தை திரிஞ்சு தேடி இவ்வளோ பொருள் வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு சொல்லி தேடி தெரிகிறத விட இங்கே வந்து பார்த்தா இந்த சின்ன விளக்கில் இருந்து எல்லா பொருட்களும் அப்படியே இருக்குது. இங்கேயே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வாங்கி கொள்ளலாம். மேலே இருந்து இந்த வீதி வழி இந்த அழகை கூட நீங்கள் பார்க்கணும். அப்படி கொண்டு வராங்க. சரியான வெயில். அந்த அவர்களுடைய பெயர் பலகை அப்படியே இருக்குது. நல்ல ஒரு காட்சியம் பார்த்து கொண்டே கடையில் பொருட்களை வாங்கிட்டு போகலாம். இங்கே இருக்கிற கரடி குட்டியாக்கள் அது மாதிரி தான் வீட்டுக்கு தேவையான ஏன பொருட்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாமே இங்கால பொடிகள் வந்து கடைக்கு போனால் தங்களுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஆறுக்கடா இல்லை நான் விலை பார்க்கக்கூடாது. விலை வருங்காலத்தில் மனைவி பிள்ளைகள் குட்டி 2 வரைக்கும் ஒரு பேக் மனைவி பிள்ளைகள் குட்டி எல்லாம் கேட்டு அதுக்கு போது இப்போ இதே இது வாங்குறீங்க. ஏன்னா பிராண்டட் பேக்குன்றபடியால் பாதிக்கும் நாளைக்கு. இந்த பேக்கை பாருங்க எல்லாம் இப்படி பார்த்துருக்க மாட்டேங்க. பேக் எல்லாம் வித்தியாசம் மஞ்சள் பக்கம் கம்பியல் இது எல்லாம் குத்தி எப்படி படி நீங்கள் வேணே கொடுங்க அதுக்கு நீங்கள் வேண்டி தந்தீங்கன்னா நான் உங்களோட பேரை சொல்லி கொடுப்பேன். அது பிளாஜி பம்ஜி போகிற வழி தான் கோயில். புதுக்கடையில் முக்கியமானது இந்த நாள் வியாபாரம். நல்லவர்களுடைய அல்லது அந்த செழிப்பானாக்கள் செந்தளிப்பானாக்கள் கையால் நாள் வியாபாரம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்குரிய நேரம் இது. நம்பிக்கை தான், எல்லாமே நம்பிக்கை சார்ந்தது. ஒரு விதமான தொழில் முயற்சிகளும் அது இப்போ நடக்குது. இதுவை பாருங்கள், இப்போ தேவைப்படுற ஒரு பொருளை தான் அக்குவர் ஆணிவராக பிரித்து மேய்கிறார். இது வாங்கிட்டு போய்க்கலாண்டே இது எதம்மா அவர் தேவையான கணக்கு சாமானும் இருக்கு. இங்கே பாருங்க வந்து பொம்பளை பிள்ளையில போட்டு படுத்துகிற பாடுகளை என்ன செய்கிறீங்க? என்னதை பார்க்க போறீங்க? பக்கத்தில் இல்லைங்க, கிட்ட ஒட்டணி இல்லைங்க, இல்லை கிட்ட ஒட்டணி இல்லைங்க. அந்த மாதிரி தானுக்கா நான் தலையை கொண்டு வச்சா சரி. காப் சாரி நீட்டாக தச்சு அந்த நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் கையெல்லாம் தராவா? வேலைக்கு இது என்ன இது நகையை பற்றி சொல்லுங்க. அவண்ணே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இப்போத்தைய காலத்தில் பொறுத்தவரைலாம் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இஞ்சி வேலை இப்போ இல்லை நான் இங்கே வேலை இல்லை. இப்போ இங்கே வந்தபடியால் ஒரு பவுன் நாங்கள் இந்த விலை வந்து 4 லட்சத்துக்கு கிட்ட வரை செய்ய தங்கம். ஓ அப்போ அதை கொண்டு போய்க்குள்ள தச்சு தவிர அறுத்து கொண்டு போட்டானண்டா 4 லட்சம் இல்லை ஒன்றும் இல்லை. இதை பாருங்க, இதை பார்த்தாலே இத்தனை ஒன்று கேட்பின் நம்ம பார்க்குறாக்கள் கேட்பின். அவ்வளவு தான் இந்த தயாரிப்பு இருக்குது. தரமான கவரிங் நகைகளை வந்து இங்கே நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. தங்கம் வாங்க அங்கே இங்கெல்லாம் போதில்லை, இங்கே வாங்க. தங்கம் அந்த தங்கமே வேண்ட தேவையில்லை. இதை கொண்டு வீட்டை வச்சுட்டு போய் அறுத்து கொண்டு போனாலும் சரி கொண்டு போகணும் நிம்மதியாக நாங்கள் சொல்கிற வழியில். அப்புறம் அவன் அடுத்த நாள் அடிப்பான்ல அவன் நிறுத்து பார்த்துட்டு வந்து அவன் கொண்டு போய் அவன் குடி விடட்டும். நாங்கள் நிம்மதி எஞ்ச வரோம். காப்பை பாருங்க, காப்பில் பாருங்க எல்லாம். நீங்களும் இப்போ இந்த காப்பில் கொண்டே போட போகிறீங்க? எனக்கு இப்போ தேவைப்படையில தேவைப்படுற நேரத்தில் பார்த்து அப்படி இந்த நகையெல்லாம் மேல் தட்டுலேருந்து கீழ் தட்டு வரையும் கிடக்கேண்ணே. இஞ்சால இருக்குது, இஞ்சால இருக்குது, அங்கால இருக்குது. நீங்கள் இப்போ கொஞ்சம் தான் வச்சிருக்கணும். செலக்ஷன் அங்கே வச்சிருக்கணும் முள்ளுக்கு. நீங்கள் இதில் எது வாங்கிட்டு போகிறீங்க? நான் வந்து இந்த இதை பண்ணி கொண்டு போகிறேன். இது தங்க மண்ணும் கை வைக்க மாட்டான், வெள்ளி எண்ணம் கை வைக்க மாட்டாங்க, போடுவாங்க. நன்றி, சந்தோஷம் வேண்டாம். இதில் பாருங்க ஒரு விஷயம், இந்த மணிக்கூட்டில் வந்து கன பேர் யோசிப்பினம் இந்த நிறுவனங்களோட பேர் தான். இதில் பாருங்க ரோலெக்ஸ் மணிக்கூடண்டா ரோலெக்ஸ் அவ்வளோ வந்து இங்கே இருக்குது. இப்படியே அந்த 5 மணிக்கு வித்தாச்சா நான் இந்த மேலே இருக்கிறாங்க. இல்லை இது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தரமான மணிக்கூடுகள். இங்கே இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து விலையும் ஓகேயா இருக்குது. அதோட அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் பார்த்து வேண்டி கொடுக்கணும். என்ன குவாலிட்டியான சாமான்கள் கொண்டு அடுக்கி வச்சிருக்கோம். கொஞ்சம் விலை கூடவே இருந்தது. நாங்கள் விலை குறைவண்டு குவாலிட்டியில் சாமான்லாம் வேண்டுவோம். வாங்கி 5 வாங்குறதுக்கு அதை விட நாங்கள் குவாலிட்டியானது ஒரு கொஞ்சம் காசு தான் கூட கொடுக்க போகிறோம். அதை வேண்டி வச்சுட்டோம்னா நீண்ட ஆள பாவனையாக இருக்குது. அப்படி தான் இந்த மணிக்கூடு பாருங்க வழியாக இருக்கு. எல்லாம் பில் வெட்டு இப்போ கால விலையை போட்டு 5 போயிட்டு காலமே வடிவான மூங்களை பார்த்தா தான் பொம்பளை பிள்ளைய போட்டா போடும். ஆனால் என்ன வேறு கணக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எடுத்து சொல்கிறேன் கொசுக்கண்டு. அப்போ என்னென்ன சொல்கிறதா? எல்லா ஜாமானும் இருக்கு, இங்கே வாங்குவோம் அப்படிலாம் சொல்லணும்ல. சார் நீங்கள் இதில் நிற்கிறவா மாதிரி சரியோ? இப்படி ஒரு ஆளைத்தான் தெரியல அவங்களுக்கு. அவ்வளோ சாமான் எல்லாம் தொப்பி சட்டை இது அது எல்லாம் இங்கே எடுக்கலாம் ஒட்டு மொத்தமாக. ஆள் இல்லாமல் இது எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு இப்போ வாங்கிட்டு போகலாம் தான். நீங்கள் வேண்டி கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆள் மட்டும் தர மாட்டீங்க, மிச்சம் எல்லாம் தருவீங்கன்னு இல்லை. இருக்கிற ஆளுக்கு கொண்டே போட்டு அழகு பார்க்கலாம் தானே. இதை எல்லாரும் பார்ப்பேன் தானே. மற்றபடி எனக்கு பிடிச்சிருக்கு. சரியா தூக்க போகிற அண்டைக்கு
எவ்வளோ விலையினாலும் வாங்கடா நீ இதாண்டா வடிவாக இருக்கு பேர் ஆ 1500 ரூபா மட்டும்தான் சரியா பண்ணி பாருங்க. எல்லா சாமானும் இருக்குது, விலையும் நல்லா இருக்குது, விலையும் குறைவாக இருக்குது. பரவாயில்ல நீங்கள் வருவீங்க நீ சந்தோஷம். என்ன எடுத்தீங்க? கோயில் சாமான். கோயில் சாமான். மேலே இருந்தது என்ன எல்லா சாமானும் அது நிறைய கிடக்குது. சந்தோஷம் சந்தோஷம். போயிட்டு வாங்க, சந்தோஷமா நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இந்த அம்மா விடியலேருந்து ஓடி தெரிஞ்சு வஞ்சி வாங்க வஞ்சி வாங்க. உங்களுடைய கடை நான் நினைச்சேன் டூர் யாரை வந்து இல்லை இல்லை எங்கட எப்போ வாங்கினது? நாங்கள் வாங்கையில நடத்துறோம் எங்கட தம்பின்ற கடை. என்ன மாதிரி என்னென்ன மகாராஜா அனுராதா அதில் இப்போ இது மோல் தானே. அப்போ அதில் புடவைகள் கோயிலையும் பொருட்கள் மற்றது இந்த ஃபேன்சி ஐட்டங்கள் மற்றது சின்ன பிள்ளைன்ற டொய்ட் சாமான்கள் அப்படி எல்லாம் இருக்குது. எவ்வளோ ஆளும் வச்சுருக்கீங்க கடை திறக்கணும்? நான் எங்கட தம்பிக்கு வந்து நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு கனவு அவருக்கு. கனவு இவ்வளோ காலத்தில் இப்போதான் நிறைவேற இருக்கின்றால் அதாலேயும் சில குழப்பங்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாரும் காரணம். அது பிரச்சனை இல்லை, குழப்பம் இல்லை, எல்லாம் சந்தோஷமா நடக்கும். சந்தோஷமா நல்லபடியாக நடக்கணும் தான் நான் முருக கடவுளை வேண்டிக் கொள்றேன். சரி சரி இந்த பிள்ளையாரே ஓகே ஓகே நான் சந்தோஷம். அதே மாதிரி தான் இங்கே வேறங்க இப்படி ஒரு ஆள் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆளுக்கு தேவையான அவ்வளோ உடுப்பும் இங்கே இருக்கு. இந்த சின்ன தலைவர் ஆள் இருக்கிறார் பாருங்க, தம்பதி சமயத்தில் வந்தவர். என்ன மாதிரி சொல்லுங்க நீங்கள்? நல்லா இருக்குது. சும்மா நான் அதே கேட்டுனான், இந்த கடையில என்ன இருக்குன்னு கேட்டுனான். கடையில் எல்லா சாமானும் இருக்கு, பென்சி ஐட்டம் இருக்கு, பேக் ஐட்டம் இருக்கு, கோயில் சாமான் இருக்கு, எல்லாமே இருக்கு. வேறொரு கடைக்கும் போதில் இங்கே வரணும். துருவாய் சொல்லணும், இங்கே வரணும். உங்களுக்கு யார் அவர்? மச்சான். மச்சான் மச்சான் கடையில் மச்சான் தான் பொறுப்பு. சரியா? கல்லாப்பட்டி என்ன தெரியுங்களா? கல்லாப்பட்டி என்ன தெரியுங்களா? கல்லாப்பட்டி கல்லாப்பட்டி காசு வைக்கிற பட்டி என்ன தந்து வரீங்களா? ஓமோ கடைசி இப்படி ஆளில் திறந்து வச்சுக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம். எல்லா சாமானும் ஒரு இடத்துல எல்லாம் வேண்டலாம், எல்லா சாமானும் வேண்டாம். இந்த பக்கம் வந்து பொம்பளை பிள்ளைகளுக்குரிய என்ன இருக்கு இதுல? பர்ஸ் ஐட்டம் இருக்கு, லேடிஸ் பர்ஸ் இருக்கு, ஜென்ட்ஸ் பர்ஸ் இருக்கு, குடி ஐட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுல மேலே எல்லாம் பிராண்டட் பேக் ஐட்டம் எல்லாம் இருக்கு, சைட் பேக்ஸ் இருக்கு, ஸ்கூல் பேக்ஸ் இருக்கு. இதெல்லாம் இப்பத்தே நாகரிகத்துக்குரியதா? அந்த இவை ஒரு மாதம் பச்சு அதே பிறகு நாகரிகம் மாறிச்சுன்னா மாற்றிவிடும் நம்முடைய ஆக்கள். என்ன மாதிரி விலைகள் எல்லாம்? எல்லாமே வாங்கக்கூடிய மாதிரியான சீப்பான விலையில தான் இருக்கு. பெரிய விலை இல்லை. அப்போ என்ன சொல்லுவீங்க உங்களோட சகோதரிகளுக்கு? எல்லாரும் வாங்கிட்டு போங்க. தம்பதி சமேதராக வந்த இலக்ஷன் எப்படி கடை என்று சொல்லி தம்பதி சமேதரா வந்து நாங்கள் பிள்ளையாரைய முருகனையும் விட்டு வந்துட்டோம். அவையும் கூட்டி கொண்டு வந்து அந்த கடைக்காரருக்கு வகுப்பெடுக்கும் நிதர்சன் இவர் இது போன்ற தேவைகள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் தொடர்புகள் இதே மாதிரி உங்களுக்கு எப்படி என்னென்ன செய்யணும்னு சொல்லி தருவார். ஆரம்பம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தொடர்ந்து வர நாட்கள் இருக்கின்றது. திறந்தண்டே பாருங்கள், அந்த என்ன சொல்கிறது, முதல் நன்மை எல்லா நன்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவ்வளவு பேர் வந்து தங்களோட ஆதரவை இந்த நாளில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும். உண்மையிலேயே பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வெற்றி அல்லது ஒருத்தர்கள் வந்து நல்ல விதங்கள் நடக்கிறதுன்றது உண்மையாக பெரிய ஒரு சந்தோஷமான விடயம் தான். இதுக்கு வந்து ஆசையை பாருங்க. திருப்பி இது எத்தனையாயிரம் விது 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 எத்தனையாயிரம் இது அவருக்கு ஆசையை பாருங்க. இந்த ஆசை யாரை தான் விட்டது? முன்னுக்கு வந்தோடனே இந்த கொண்டாட்டத்துக்குரிய உடுப்புகள் எல்லாமே இருக்குது. நிறைய பட்டுச்சேலையிலிருந்து ஏனைய விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அதோட வந்து பெண்களுக்குரிய ஆடைகள் அதோட தரத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது சிலது வந்து வார்த்தையால் சொல்லி புரிய வைக்க முடியாது. நேராக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட தரம் எப்படி இருக்குது என்ன விஷயம்ன்றதை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 1.5 மணித்தியாலமாக கடைக்குள் நடந்தது என்ன 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 1.5 மணித்தியாலம் கடைக்குள் நடந்தது என்ன? கடைக்குள்ள வந்து உடுப்புகள் பார்த்து வீட்டு யாருக்கு வீட்டு பார்க்கறது? நீங்க என்ன செய்றீங்க? தலப்பா பார்த்தாச்சு, நகை பார்த்தாச்சு, என்ன நடக்குதுன்னு விளங்கல. எல்லாமே மேல நல்ல ஒரு சூப்பர் சென்டர் அண்ணன் வந்து திறந்துருக்கிறாரு. பார்க்கவே சந்தோஷமா இருக்குது. அந்த அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்துட்டு போகலாம் பொருளை. திடீரென்று சில பேர் தேடி வேணும் இல்லை, அவசரத்துக்கு எடுத்து போகலாம், காசு கொடுக்காம போகலாம். எடுத்துட்டு இல்லை காசு கொடுக்கணும். இப்போ திடீரென்று எப்படின்னு சொன்னா டக்குன்னு ஒரு ஆளுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு வெளிக்கிட்டு கிஃப்ட் வாங்க தேடி தெரியும். டக்குன்னு இங்கே கோண்டாவிலுக்கு வந்துடும் சந்தைக்கு. எல்லாமே இங்கே இருக்கு. நாளை பிறகு மாற்றி சொல்லக்கூடாது. நான் மாற்றி சொல்ல மாட்டேன், நான் விளம்பரம் செய்யறது குறைவு. அம்மாவுக்கு தான் விளங்கி இருக்கு. இப்படியே சொல்லி சொல்லி எந்த இடத்த பிடிச்சி ஒரு மாதிரி வேலைக்கு வைக்க போறேன். அப்ப என்ன
அறிமுகம் செய்து இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய திரு உஷாந்தன் அவர்களுக்கு மனமார வாழ்த்துகள். நன்றி. சாப்பிட்டு போங்க எல்லாம். பழைய ஞாபகம் என்கே சூப்பர் சென்டரில் 15 வீத விசேட விலை கழிவு இன்றைய தினம் மாதம். இப்படி சொல்லுங்க இந்த மாசம் இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. இந்த மாசம் அனைவரும் வாங்க. விசேட விலை கழிவுல 15 வீதம். அனைவரும் வந்து உங்களுக்குரிய அனைத்து பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். எங்கு பார்த்தாலும் பொருட்கள் தான். புது புது பொருட்களை வந்து எங்களோட அண்ணா கனடாவில் இருந்து தெரிவு செய்து இறக்கி இருக்காரு. நீண்ட நாள் திட்டமிடல் என்கே சூப்பர் சென்டர் ஹோண்டாவில் அமைந்திருக்கிறது. ஹோண்டாவில் ஐயப்பன் கோயில் என்றாலே பிரபல்யம். அந்த கோயிலுக்கு மிக அருகில் இந்த என்கே சூப்பர் சென்டர். அனைவரும் வாங்க, சந்தோஷமா போங்க. பலகாரம் சாப்பிடுங்க. என்ன இதுக்கு தான் இவ்வளவு தான் ஆசைப்பட்டீங்க. பலகாரம் சாப்பிடுங்க. என்னென்ன பலகாரம் இருக்கு? இதுல இருக்கு அரியதரம் இருக்குது, வைத்தமணியாரம் இருக்கு, சிப்பி இருக்கு, முறுக்கு இருக்கு, பால் ரொட்டி இருக்கு. சாப்பாட்டுல சோறும் படையும் இருக்குது. சோறும் படை அப்ப கறி இல்ல, கறி சோறு கறி படை. அப்ப நானே சோறும் படையும் ஆக்கும் சாப்பாடு. நன்றி. நீங்கள் அப்படித்தான் சாப்பிடுவீங்களோ? இல்ல நீங்க சொல்ல நானே சாப்பிடுறேன். எல்லாரும் கடைக்கு தான் இவ்வளவு பொருள் கொண்டு வருவாங்க. என்னம்மா கடையே வாங்கிட்டு போறீங்களா? கடையை வாங்கல, கடையில இருக்கிற சாமானை வாங்கிட்டு போறேன். அது இவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? மலிவாவும் இருக்கு, தரமாவும் இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருந்தது. பிடிச்ச பொருள் கிடைச்சா நாங்க வாங்கிட்டு போதானே வேணும். அப்ப இவ்வளோத்தையும் கொண்டு போக வலிக்கிட்டாச்சு. லேடிஸுக்குரிய பிடிச்ச ஐட்டம் எல்லாம் இருக்குது. அப்ப அதால நான் வாங்கிட்டு போறேன். நீ கேட்டா சொல்லுங்க, இங்கதான் கிடக்குது, போய் வாங்க. கண்டிப்பா. சந்தோஷம். மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கே நான் வாங்கிட்டு போறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து எல்லாரும் வாங்க உங்களோட குடும்பங்களுக்கு. பாருங்க, இந்த வகுப்பு தரம் பிரிக்கிற மாதிரி இங்கே ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இதில் இன்னொன்று போட்டிருக்குது, அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பேர் பலகையோட இந்த நேர்த்தியாக அப்படி கடையை திட்டமிட்டிருக்கிறவன்றதை இதில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன் இது போய் வாகனம் வாங்குறீங்க? எனக்கு இது வேணும், எனக்கு இது வாங்கி தாங்க ப்ளீஸ், எனக்கு இது தாங்க. இல்லைங்க வாங்கிட்டு போதா அப்படி இல்லை. இப்போ ஒரு மாதத்தில் தேவைதான இப்போ அப்படியும் எனக்கு இதை வாங்கி இல்லை, ஒரு மாதத்தில் தேவைப்படும் தான். உடுப்ப படம் எடுத்து அனுப்பி போட்டிங்கிறியா? இது வேணுமா இது வேணுமாட்டு கேட்டு இதா வேணும்னு சொல்லி கொடுக்கு. அது அவளுக்கு வேணும், அவள் இருக்கா வைக்கிறேன். வேற என்ன கொடுக்க போற? அந்த மசுக்குட்டி இது அந்த மேல அடக்கு. அது இப்போ தான் சீசன் முடிஞ்சிருக்கு. இப்போ அதுக்கு பேச இல்லைன்னு சொல்லிட்டு வா. இன்னும் மகத்துவமானது அந்த அடிப்படையில் தன்னுடைய பெற்றோர்களுடைய கரங்களாலே இந்த நாளிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பல்பொருள் அங்காடியினுடைய அடுத்த கௌரவம் அவருடைய பெற்றோர்களுக்கானது. தான் உயர்ந்தாலும் தன் மண்ணில் தொழில்துறை உயர்வதற்கு என்ற அந்த நல்ல சிந்தனையோடு அந்த மகனை உருவாக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த வேளையிலே கௌரவிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து உங்கள் அனைவரையும் இனிமையான சுவையான மதிய போசனத்துக்கு அன்போடு அழைக்கிறோம். சாப்பிட்டு போகிறோம்.